முக சீரமைப்பு சிகிச்சை பெற்ற சிறுமி டானியாவிற்கு வீடு ஒதுக்கீடு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முக சிதைவு பாதிப்பிலிருந்து மீண்டார் சிறுமி டானியா. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடித்து சிதறியதில் 6 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. பட்டாசு ஆலையின் 4 அறைகள் இடிந்து நொறுங்கியது. ஆளுநர் மாளிகை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. காவல்துறையினர் நடத்திய சோதனையில் புரளி என கண்டறியப்பட்டது. ஆடுகளோடு நடிகை குஷ்புவை அடைத்து வைக்கவில்லை. அருகில் உள்ள இடம் வசதியை பொறுத்து தங்க வைக்கப்பட்டதாக அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். புதுக்கோட்டை தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியில் அடுத்தடுத்து சீறி பாய்ந்த காளைகள். மிரட்டிய காளைகளை சளைக்காமல் எதிர்கொண்ட மாடுபிடி வீரர்கள். தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டி மேடையில் ஏறிய ஒருவர் இறங்க மறுத்ததால் மோதல். விழா துவங்கும் போது சற்று நேரம் சலசலப்பு. சென்னையில் பனிமூட்டம் காரணமாக காற்று மாசு அதிகரிப்பு. காற்று மாசு 39 114 உயர்ந்தது. ஊரப்பாக்கம் அருகே ரயில் சக்கரத்தில் இரும்பு பொருட்கள் சிக்கியதால் கொல்லம் விரைவு ரயில் பாதியில் நிறுத்தப்பட்டது. சென்னை எழும்பூர் வரும் ரயில்கள் தாமதம். பூந்தமல்லி அருகே மெட்ரோ ரயில் பாலத்தின் மேல் இருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டியது. வாகன ஓட்டிகள் பாதிப்பு. ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்தது. ஆபரண தங்கம் 1 சவரன் 57,220 ரூபாய்க்கு விற்பனை. காட்பாடியில் கதிர் ஆனந்த் எம்பிக்கு கல்லூரியில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நீடிக்கிறது. கல்லூரியின் வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. ஜம்மு காஷ்மீரில் கடும் குளிர் காரணமாக தால் ஏரி உறைந்ததால் படகு போக்குவரத்து பாதிப்பு. வெப்பநிலை -2 டிகிரி அளவிற்கு குறைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 42 பேர் பலி. 100க்கும் மேற்பட்டவர்கள் காயம் என தகவல். கிரிக்கெட்டில் ஓய்வு குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. நடப்பு தொடரின் ஒரு போட்டியில் மட்டும் விலகியதாக ரோஹித் சர்மா விளக்கம். சிட்னி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் அபார பந்து வீச்சில் 187 ரன்களில் சுருண்டது ஆஸ்திரேலியா. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியை விட ஆஸ்திரேலியா 4 ரன்கள் பின்தங்கியது.